ஈரானை வெறும் 14 நாட்களில் கைப்பற்றுவேன். கென்யாவின் தலைநகர் நைரோபியை வெறும் 2 வாரங்களே போதும். எனக்கு துருக்கியில் அழகிய பெண் வேண்டும். இதற்கெல்லாம் சொந்தக்காரர் யார்? வணக்கம் லங்காஃபோ ஊடகர்களே, மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நாம் பெருமை அடைகிறோம். உகண்டா நாடு என்றாலே அனைவருக்கும் தெரியும். இந்த உகண்டா நாடு பிரபல்யம் அடைவதற்கு அடிப்படையிலே மிக முக்கியமான சர்வாதிகார ஆட்சி முறை ஒன்று காணப்பட்டது. அவர்தான் இடி ஆமீன். இந்த இடி ஆமீனுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக உகண்டாவிலே வர்ணிக்கப்பட்டது. ஒரு கொடூர ஆட்சியாக வர்ணிக்கப்பட்டது. அவர் ஒரு மோசமான நபர். எப்படி என்றால், அவருக்கு தனக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை கொலை செய்கின்ற அதே வேளையிலே அவருக்கு உகண்டாவில் இருக்கின்ற பல பெண்களோடு தொடர்புகள் காணப்பட்டிருக்கிறது. எனக்கு பார்த்தவுடனே இந்த பெண் எனக்கு பிடிச்சிருந்தது என்றால் அந்த பெண் அவருக்கு உடனடியாக தேவைப்படும். அதே போல நரமாமிசம் உண்பதிலும் அவர் கைதேர்ந்தவராக காணப்பட்டிருக்கிறார். ஒரு பெண்ணை சீரழித்த பெண்ணை வெட்டி அவற்றை உணவாக உட்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார். யார் என்றால் இந்த உகண்டாவினுடைய முன்னாள் சர்வாதிகார இராணுவ தளபதி இடி ஆமீன் காணப்பட்டிருக்கின்றார். இந்த வரலாறு உகண்டாவில் முடிவடைந்த பின்னர், இடி ஆமீனுடைய வரலாறு உகண்டாவில் நிறைவு செய்யப்பட்டதன் பின்னர் இப்பொழுது புதிய ஒரு நகைச்சுவையான காலப்பகுதியாக இந்த தற்காலத்திலே ஒரு காலப்பகுதி பார்க்கப்படுகிறது. எக்ஸ் வலைத்தளத்திலே உகண்டாவினுடைய இராணுவ தளபதி இப்பொழுது புதிய சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் யார்? அவருடைய தந்தை யார்? இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தினம் பார்க்க இருக்கிறோம். உகண்டாவில் 7வது முறையாகவும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது தேசிய எதிர்ப்பு இயக்கம். இந்த தேசிய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தலைவர் ஜோவேரி முசவேனி அவர்கள் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். யார் என்றால் ஜெனரல் முகுசி கைனுருகாபாவினுடைய தந்தை தான் யார் என்றால் ஜோவேரி முசவேனி அவர்கள் இருக்கின்றார். இந்த ஜோவேரி முசவேனி அவருக்கு வயது 81 வயது நிரம்பியவர் தான் இந்த ஜோவேரி. 2026 அதாவது ஜனவரி மாதம் இடம்பெற்ற தேர்தலிலே உகண்டா நாட்டிலே 71.65% வாக்குகளை பெற்று 7வது முறையாகவும் தனது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றார். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னாங்க, ஜோவேரியுடைய கட்சி தான் தேசிய எதிர்ப்பு இயக்கம். இவருடைய நான் நினைக்கிறேன் ஜோவேரி அவர்கள் 1986 தொடக்கம் 2026 வரை இப்பொழுது வரையும் அவருடைய ஆட்சி உகண்டாவில் காணப்படுகிறது. இவருடைய மகனுக்கு பேர் தான் முகுசி கைனுருகாபா, இராணுவ தளபதியாக இருக்கின்றார். இவர் ஒரு கெட்டிக்காரர். வயது 51. 1974 ஆண்டு பிறந்தவர். இவர் ஒரு கல்வி கற்ற கல்விமானாகவும் போரியல் அனுபவமிக்கவராகவும் இருக்கின்றார். இவருடைய கல்வி தகமையை நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கிலாந்தினுடைய டாட்டிகாம் பல்கலைக்கழகத்திலே அரசியல் துறையிலே ஆழமான கல்வியை கற்றிருக்கின்றார். அதில் பட்டதாரியாகவும் அவர் வெளிவந்திருக்கின்றார். அதே போல உலகில் இருக்கிற முக்கிய இராணுவ தளங்களிலே பயிற்சி பெற்றவராகவும் அவர் காணப்படுகின்றார். எனவே கல்வி அறிவும் இராணுவ அறிவும் மிக்கவராகத்தான் யார் காணப்படுகின்றார் என்றால் இந்த ஜெனரல் முகுசி கைனுருகாபா காணப்படுகின்றார். இவர் அண்மையிலே வெளியிட்ட தகவல் தான் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், உகண்டா நாட்டிற்கு அண்மையில் இருக்கிற நாடுதான் இந்த சோமாலியா. இந்த சோமாலியா நாடு மிகவும் வறுமைமிக்க நாடு. வறுமைமிக்க மக்கள், அதிகமான மக்கள், நீருக்காகவும் உணவுக்காகவும் கஷ்டப்படுகின்ற மக்கள் வாழ்கின்ற இடம்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே அதிகம் வறுமைமிக்க நாடுகளில் ஒன்றாக இந்த சோமாலியா நாடு காணப்படுகிறது. அங்குதான் மக்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், நீருக்கு பற்றாக்குறை இருக்கிறது, பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறது. அதே போல உணவுக்கு பஞ்ச நிலவி உணவால் வாடி சாகக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பகுதி தான் இந்த சோமாலியா என்கின்ற நாடு. இந்த சோமாலியாவில் தான் இந்த உணவு சத்து குறைபாடுகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குதான் இருக்கின்றார்கள். எனவே இந்த சோமாலிய தேசத்தை அந்த அளவுக்கு கொண்டு வந்தது யார் என்றால் அங்கு இருக்கின்ற பயங்கரவாத அமைப்புகள். எனவே பயங்கரவாத அமைப்புகளை அழிப்பதற்காக இந்த உகண்டா தனது இராணுவத்தை அனுப்பி இருந்தது எங்க சோமாலியாவுக்கு. சோமாலியாவுக்கு அனுப்பப்பட்ட இராணுவ வீரர்கள் இந்த பயங்கரவாத அமைப்புகளால் பலர் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள், உகண்டா வீரர்கள். எனவே இந்த உகண்டா தேசம் ஒரு காலத்துல சமாதானத்தை நோக்கி சென்ற பொழுது அங்கு போர் நிறுத்தப்பட்டு மனிதாபிமான உதவிகள் வந்த பிற்பாடு சோமாலியா ஒரு நிம்மதியான நாடாக மாறியது. ஆனால்
அதற்கு முன்னர் அங்கு இடம்பெற்ற துன்பங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு உகண்டா போராடியது. இந்த சமாதான காலங்களிலே யார் வந்தான்னா துருக்கி தமது வர்த்தகத்தை இந்த சோமாலியாவிலே நிலைநிறுத்திக் கொண்டார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள், துறைமுகங்கள், மருத்துவமனைகள், இப்படி பல கட்டமைப்புகளை துருக்கி சோமாலியாவில் உருவாக்கி கொண்டது. இது யாருக்கு பிடிக்கல என்றால் ஜெனரல் முகுசிக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நாங்கள் ரத்தம் சிந்தினோம், நாங்கள் போராடினோம், இந்த சோமாலியாவுக்காக பல இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள், பல லட்சம் ரூபாயை நாங்கள் செலவழித்திருக்கிறோம், இதற்கு ஈடாக துருக்கி எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். முகிசி சொன்னார், எங்களுக்கு $1 பில்லியன் வேண்டும், அதாவது 100 கோடி ரூபாய் எங்களுக்கு வேண்டும், அதுவும் 30 நாட்களுக்குள்ளே எங்களுக்கு அந்த பணத்தொகை வந்து சேர வேண்டும். 100 கோடி ரூபாய் 30 நாட்களுக்குள்ளே எங்களுக்கு வந்து சேர வேண்டும். அத்தோடு எனக்கு இந்த $1 பில்லியன் இணைந்து எனக்கு துருக்கியினுடைய மிக அழகிய பெண்ணும் எனக்கு வேணும். மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா, மேளங்கட்டினால் தாலி கட்டலாமா. ஏற்கனவே முகுசிக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப நோண்டியா ஒரு கருத்தை சொல்றா என்னென்றால், துருக்கியினுடைய மிக அழகிய பெண் எனக்கு வேணும், $1 பில்லியன், அதாவது 100 கோடி ரூபாய் காசு, அதுவும் 30 நாட்களுக்குள்ளே வேணும், 1 மாசத்துக்குள்ள வேணும் எனக்கு. அத்தோடு எனக்கு துருக்கியுடைய அழகிய பெண்ணும் வேணும். ஏன் நாங்கள் கஷ்டப்பட துருக்கி சோமாலியாவில சோசு வாழ்க்கை பொருளாதாரத்துல அவங்க முன்னேறி கொண்டு போறாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று இந்த முகுசி அவர்கள் ஒரு நகைச்சுவாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். பின்னர் அதற்கான கருத்துக்கு மன்னிப்பும் அவர் கேட்டிருந்தார். அத்தோடு இவருடைய கருத்துக்கள் உலகிலே பிரபலியமான கருத்துக்களாக பேசப்பட்டன. சொன்னார். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலனி, இத்தாலியினுடைய பிரதமர் மெலனிக்கு நான் எத்தனை பசு தரேன், 100 பசுக்கள் தருகின்றேன், என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா என்று யார் கேட்கிறார்? முகுசி கேட்கிறார். எப்படி நோண்டியா கேட்கிறார். பிறகு அந்த கருத்துக்கும் ஒரு மாதிரி மழுப்பி பதில் சொல்லிட்டார். இல்ல நான் இப்ப சும்மா தான் கேட்டுன்ற மாதிரி பதில் சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் என்ன செஞ்சார் என்றால், இந்த கென்யாவினுடைய தலைநகர் நைரோபியை வெறும் 2 வாரங்கள் போதும் காலி பண்ணிடுவேன் என்று சொன்னார். 2 வாரங்கள் போதும் நான் நைரோபியை கைப்பற்றி விடுவேன் என்று சொன்னார். தந்தைக்கு ஒரு பயம் பிடிச்சிட்டு, என்னடா மகன் இப்படி வைக்கிறான் என்று. அது மாத்திரமல்லாமல் இப்ப கடைசியா பார்த்தோம்னா இஸ்ரேல் சார்பாக இருக்கின்ற நாடுகளிலே உகண்டாகும் ஒன்றாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் சார்பாக நாங்கள் ஈரானை வெறும் 14 நாட்களிலே கைப்பற்றுவோம் என்று அடிச்சு விட்டார் பிடிச்சு. இப்படி வாய் வார்த்தைகளிலே ஒரு இராணுவ உயரதிகாரி பேசுவது உலக நாடுகளிலே ஒரு சர்ச்சையையும் ஒரு நகைச்சுவையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்தும் இந்த உகண்டா நாடு தொடர்பான தகவலை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தாங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உறவுகளே, பல காணொலிகளை உங்களுக்கு இன்னும் நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.